2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிஜேபி கூட்டணியில பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, நாங்க விட்டு கொடுத்து எங்களுக்கான சீட்டை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு பக்கம் திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா புதுசா வர கூட்டணிக்கு எல்லாம் அவங்க கேட்கிற சீட்டுகளை வாங்கிட்டு சந்தோஷமா போறாங்க. எப்பவுமே திமுக கூட்டணியில இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சீட்டு அவங்க கேட்கறது கொடுக்காம இழுபறியாவே இருக்குது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு அதிகமான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில, ஆனா அது கிடைக்குமோ கிடைக்காதுன்ற மாதிரிதான் இருக்குது. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா வராது அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு இருக்க சூழல் இருக்கு. ரொம்ப இழுபறியா தான் இருக்கு பாக்குறதுக்கு. டிவில நாள்தோறும் டிவியை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா அரசியல் சூழலே மாறி ஒரு ஒரு கவர்ச்சி அரசியலா மாறிட்டு இருக்கு. அதுல ஜனநாயக ரீதியாக மக்கள் அணுகக்கூடிய கட்சிகளுக்கு சொப்ப எண்ணிக்கையில ஏழை பசிக்கு சோழ பொறின்ற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. எப்பயுமே ஒரு ஒரு நபருக்கு 10 வயதுக்கு 11 வயது தான் ஆகும். அப்படின்ற மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் எல்லா கட்சியும் போகணும்னு நினைப்பாங்க. இருக்கிற கட்சியில இருக்கிற கொடுத்த போன ஆண்டதோட இப்போ இன்னும் குறைச்சிக்கணுன்றது ஒரு ஜனநாயக படுகொலையா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா ஒரு குடும்ப தலைவன் வருவர்களுக்கு பகிர்ந்து ஒண்ணு விட்டு நீ சொன்ன மாதிரி அதிமுக எங்களுக்குள்ள ஏதோ பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வருவர்களுக்கு தலைமை பீடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி வரவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு தனக்கான இதுல இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுத்து அதை சமன் பண்ணுவாங்க. ஆனா வருபவர்களுக்கெல்லாம் சிகப்பு கம்பளம் வச்சு வரவேற்று விட்டு இருக்கிறதுல இருக்கக்கூடிய சொப்ப எண்ணிக்கையில கொடுக்கக்கூடிய சீட்ல இருந்தே குறைச்சு கொடுக்கறது ஏற்பதா அல்ல. அதையும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள்லாம் இப்பதான் வராங்க. ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணியில நீண்ட நாட்களா பயணிச்சவங்க. அவங்க முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே பேசி களமாடியவர்கள். ஆனா இன்னைக்கு வர சொல்ல பாத்தீங்கன்னா மாத்தி வேட்டி கட்டினவங்களுக்கு எல்லாம் சீட்டு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒரு சீட்டு வழங்கப்படுகிறது. ஆனால் எப்பயுமே எண்ணி நிறையாடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாள்தோறும் பிஜேபி எதிர்ப்பை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு இந்த மண்ணில் பிஜேபி எந்த விஷயத்திலையும் கால் பதிக்க கூடாதுன்னு விடுதலை சிறுத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை களமாடக்கூடிய கட்சி, நாள்தோறும் மக்கள் போராட்டத்துல எடுக்கக்கூடிய கட்சி. அவங்க இன்னைக்கு 5 ஆண்டுகளும் மக்கள் கூட போராட்டத்துல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சட்டசபையில பேசுவதற்காக எண்ணிக்கையாக சீட்டுகளை அதிகமாக கொடுப்பதுதான் ஒரு ஜனநாயகமா பார்க்கப்படுகிறது. 5 ஆண்டுகளாக பிஜேபியோட எதிர்ப்பையும் அதிமுக எதிர்ப்பையும் நாள்தோறும் எதிர்த்து களமாடக்கூடிய விடுதலை சிறுத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு கை கொடுத்து விட்டு கை இணக்கமாக கூட்டு போராட்டங்களை நடத்திட்டு இன்னைக்கு எதிர் அணியில இருக்கவங்களுக்கு கையை தாராளமா கொடுத்துட்டு இருக்கிறவங்களை கை உதறக்கூடிய சூழலை எப்படி பார்க்க வேண்டியதுன்னா இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு இது உகந்ததா அல்ல அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சக்திக்கும் கூடுதலாக தருவார்களா இல்லை பொறுத்து இருந்ததான் பார்ப்போம். என்னதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடப்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.